ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி சாக்கு பயிரெல்லாம் கட்டி கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா காட்டன் பாக்ஸ்லையும் போட்டு கொடுப்பாங்க. அக்கா பையன் வாங்கலாம் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கவுண்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைகர் பிராண்டில் இருக்குது. இது பற்ற வச்சிங்க அப்படின்னா நம்ம அந்த சைரன் சவுண்டு கீழே வச்சு நம்ம இது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலையுமே போட்டுருப்போம் அந்த சைரன் சவுண்ட். இதுதான் வந்து நான் வெடிக்கக்கூடிய ஐட்டம். ஸோ இது எடுத்தமா பிரிச்சமா வச்சமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெயின் கிராக்கர்ஸ். ஸோ இது ஃபவுண்டைன் அசோகா பிராண்டு. அசோகா பிராண்டில் இது அப்படியே ஒரு பண்டில் ஒன்று 2 3 நான் அதில் வெடிச்சு காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவில் பேப்பர் ஸ்பெஷல் வந்து நம்ம அந்த யானை அப்படின்னு சொல்லி வீடியோவில் காமிச்சிருப்போம். ஸோ இது ஒரு 5. ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங், அந்த கிராக்கர்ஸ் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக் வந்து அந்த பெரிய பொண்ணு பட்டாசு கடையில் வந்து நம்ம பர்ச்சேசிங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்சஸ் கொடுத்தீங்க. ஸோ மட்டும் இல்லாமல் ஷாப்லேயுமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததாக வந்து சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வாங்கின அந்த பட்டாசை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் நான் வாங்கியிருக்கேன், ஸோ 3000+ ரேஞ்சுக்கு வந்து வாங்கியிருக்கேன். பட்டாசு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம மட்டும் வெடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தேவையோ நான் அதை ஸ்பெசிஃபிக்காக வாங்கியிருக்கேன். மேக்ஸிமம் நைட்டில் வெடிக்கிற அந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அக்கா பசங்க அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா வெடிக்கிறதுக்கு வந்து அந்த லக்ஷ்மி வெடி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோம், ஸோ என்ன பட்ஜெட் ரேஞ்ச் வந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், போய் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம வாங்கின அந்த பட்டாசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பின்னாடி இருக்கு இல்லையா. ஸோ அந்த நான் என் உயரத்துக்கு ஒரு மூட்டை இருக்குது பாருங்கள். ஸோ என் உயரத்துக்குன்னா ஸோ இங்கே தான் வச்சுருக்கேன், அந்த பாக்ஸ் மேலே தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஐட்டம் இந்த சாக்கில் இருக்க ஐட்டம்ஸ் தான் வந்து நான் வீட்டுக்கு வாங்கியிருந்தேன். ஸோ இதை பிரித்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஸோ முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இவங்ககிட்ட அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பட்டாசு வாங்கும்போது இதே அளவுள்ள சாக்கு வந்து 2 வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3000 ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து பட்டாசு வந்தது. அது அப்படியே இருக்க வருஷம் வர பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மார்ஜினை வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது இல்லையா. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ ஒரு 3000+ அந்த ரேஞ்சுக்கு வந்து நிற்கிது. ஸோ பிரித்து பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இது நான் வாங்கலை, நம்ம வீட்டில் நம்ம கூட வந்தவங்க நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அந்த பக்கம் அதை வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இதுக்குள்ளே இருக்க ஐட்டம்ஸ் நம்ம பிரித்து பார்த்தா நமக்கும் தெரியும். வாங்க பிரிக்கலாம். ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி சாக்கு பயிரெல்லாம் கட்டி கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா காட்டன் பாக்ஸ்லேயும் போட்டு கொடுப்பாங்க. ஆமாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் ஒரு 3/4 சாக்கு பை இருக்குது. ஸோ நான் பிரித்து ஒவ்வொன்றா எடுக்கணும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சவுண்ட் ராக்கெட்டு. அந்த 2 சவுண்ட் ராக்கெட்டில் 10 பீஸ் இருக்கும் போல். ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ இது வந்து அக்கா பையன் வாங்கினான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. ஓகே ஃபைன். ஆமாம், அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நாட்டு வெடி ஐட்டம்ஸ். நான் கடைசியாக பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து இந்த மத்தாப்பு கம்பி எலக்ட்ரிக் வந்து 50 சென்டிமீட்ரு கிட்ட வந்து இங்கே இருந்தப்போ இது 50 சென்டிமீட்ரு. இதுக்குள்ளே 5 பீஸா 10 பீஸா இதுக்குள்ளே 5 பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எத்தனை சென்டிமீட்டர் இது? 30 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்பார்க்லர் க்ரீன் கலரு 30 சென்டிமீட்ரு. ஸோ இது அப்படியே ஒரு பாக்ஸாகவே எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்ஹவ் ஒரு 50 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெலிகாப்டர் நைட்டில் நம்ம வெடிக்கிறது. ஸோ வெற்றி விநாயகான்னு சொல்லிட்டு அந்த பிராண்டில் வந்து அவங்க ஹெலிகாப்டர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஹெலிகாப்டர் ஷாட்டு. ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெலிகாப்டர் பொம்மையெல்லாம் போட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்ஷ்மி வந்து நான் ஃபுல்லாக அந்த பண்டிலாக வாங்கலை. ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு ஸோ ஒரு 5 பாக்கெட் வாங்கினா இன்னும் 2 பாக்கெட் உள்ளே இருக்குது. ஸோ இது 3 பாக்கெட் இருக்குது. நான் தனியாக வைக்கிறேன், எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ 1000 வாலா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கவுண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைகர் பிராண்டில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இது
சாட்டை. ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் ஒரு 3 பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டேன். இல்லை அப்படின்னா இது பிள்ளைங்க வந்துட்டு கையில் எடுத்துகிட்டு அதை சுட்டுக்குவாங்க. ஸோ அதனால் நான் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3 பாக்ஸ், இதில் 10 பீஸ் இருக்கும். ஸோ என்ன இது 3 ஸோ இது 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பீஸ் இருக்குது, போதும். இது இந்த கலர் கோட்டி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து இது போதும், 3 பாக்ஸ் போதும். நம்ம அப்படியே ஃபுல்லாக எடுக்கல, 5 பாக்ஸ் 6 பாக்ஸாக எடுக்கல. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த நைட்டில் வைக்கிற ஐட்டம், நைட்டில் அந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த ஷவர் மாதிரி போகும், சின்ன மினி ஷவர் மாதிரி போகும். ஸோ இது ஒரு 5 பீஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம் ஐட்டம்ஸு. அது பாம். ஸோ மினி பாம் வந்து இது அக்கா பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினான். ஸோ இல்லை இது நான் வேணான்னு சொல்லிட்டு வரலான்னு பார்த்தேன். இது எல்லாமே எடுத்துட்டான். கடைசியாக பில் போடும்போது தான் அந்த ஐட்டம்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ இதே மாதிரி அந்த கம்பி மத்தாப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 சென்டிமீட்டரில் ஒரு பாக்ஸு. ஸோ இது அப்படியே ஒரு 5 பாக்ஸ் எடுத்தேன். ஏன்னா குழந்தைங்க வந்து நிறையா இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து அவங்க 5 நான் எடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெற்றிக்கு வாங்கினது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைரன். ஸோ இது பற்ற வச்சிங்க அப்படின்னா நம்ம அந்த சைரன் சவுண்டு வந்து கீழே வச்சு நம்ம ஃபஸ்ட் வீடியோலையுமே போட்டுருப்போம் அந்த சைரன் சவுண்ட் எப்படி இருக்குன்னு. இதுலேயும் நான் வெடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து நைட்டில் வெடிக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டைன். ஸோ மினி ஃபவுண்டைன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினி ஃபவுண்டைன். ஸோ இது வந்து அந்த கிட்ட உட்காந்து ஸோ இந்த மாதிரி கலரிங் ஷவரிங் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் பாட்ஸு. ஸோ ஃப்ளவர் பாட்ஸில் இது வந்து பாக்ஸாகவே இருக்குது. ஸோ இது பிராண்டட் தான். ஸோ அவங்களோட MTP பிராண்டட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. இதோட சைஸ் வந்து நான் உங்களுக்கு தீபாவளி அன்றைக்கி நான் பிரித்து காட்டுறேன். ஸோ பாக்ஸாகவே இருக்குது, அப்படியே வைக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த கலர் ஃபவுண்டைன் காட்டினதே அதிலே வந்து அடுத்த வருஷம் கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் டைமிங் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து அந்த கலர் ஷார்ட் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பீகாக். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகாக், இது ஒரு மீடியம் சைஸு. ஸோ இது கலர் கோட்டியில் 2 பாக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சங்கு சக்கரம் நைட்டு வந்து பண்டில் அப்படியே 5 பாக்ஸாகவே வாங்கியிருக்காங்க. ஸோ பண்டிலாக வாங்குறப்ப நமக்கு கொஞ்சம் இந்த ரேட் கம்மியாக இருக்கும். கடைக்கு போய் நம்ம தனித்தனியாக பிரித்து வாங்கினோம் அப்படின்னா நம்ம அது ரேட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பாக்ஸ் கிட்டக்கட்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பாக்ஸ், ஒவ்வொன்றுலேயும் வந்து 10 பீசஸ் இருக்கும். ஸோ இது நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், நான் கையில் எடுத்து காமிச்சேன் இல்லையா, மினி சைரன். ஸோ இது இந்த சின்ன இந்த ஹைட்டில் வச்சிங்க அப்படின்னா இவ்வளோ ஹைட்டில் வந்து இந்த கலர் வந்து உங்களுக்கு ஃபவுண்டைன் ஆகும். ஸோ இது இந்த நைட்டில் வந்து கடைசியாக வந்து சின்ன குழந்தைங்களை தூரமாக வச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டலாம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெயிண்ட் கிராக்கர்ஸு டபுள் சைஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பண்டில் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் வெடிக்கக்கூடிய ஐட்டம். ஸோ இது எடுத்தமா பிரிச்சமா வச்சமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெயின் கிராக்கர்ஸு. ஸோ இதுனா மார்னிங்கு இந்த எர்லி மார்னிங் வெடிக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் எப்போயோ சம்டைம்ஸ் மதியத்தில் வெடிக்கிறதுக்கு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இது அப்படியே ஒரு பண்டிலாகவே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், சாக்கு பை முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஃபவுண்டைன் அசோகா பிராண்டில் இது அப்படியே ஒரு பண்டில் 1 2 3 5 பாக்ஸு. ஸோ இது அப்படியே ஒரு பண்டிலாகவே எடுத்துகிட்டு இதுவுமே வந்து அந்த ஃபவுண்டைனில் தான் வருது. ஸோ இது ஒரு சைஸு, இது ஒரு ஃபவுண்டைன் சைஸு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் ஃபவுண்டைன். ஸோ இந்த மாதிரி 3 ஐட்டம்ஸ் வந்து நான் பிரித்து வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த நாட்டு வெடி காட்டுறேன்னு சொல்லியிருந்தீங்களா, அது ஒன்று. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லக்ஷ்மி தான் இந்த சைஸு 5 சைஸில் வந்து நான் 5 பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன். இது நமக்கு ஒவ்வொன்றா வைக்கிற அளவுக்குலாம் நமக்கு பொறுமை கிடையாது. ஸோ இங்கே இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார்னிஷ் நாட்டு வெடி. ஸோ இது வந்து ஒரு 2 பீஸ் 2 பாண்டில் வாங்கியிருந்தோம். ஸோ இது ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு 60 rupees பாண்டில். ஸோ 2 வாங்கியிருக்கோம்.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸஸாக வாங்கின நாட்டு வெடி பிரிச்சிடலாம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த பேப்பர் ஸ்பெஷல். நான் அதில் வெடிச்சு காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவில். பேப்பர் ஸ்பெஷல் 2 இது எல்லாமே வந்து ஒரே கேட்டகரி சைஸில் வெடிக்கிற பட்டாசு தான். ஸோ அந்த யானை வெடின்னு சொல்லி நம்ம அந்த வீடியோவில் காமிச்சிருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அந்த யானை வெடின்னு சொல்லி வீடியோவில் காமிச்சிருப்போம். ஸோ இது ஒரு 5-6 பண்டலுக்கு மேலே இருக்குது. ஸோ நம்ம வாங்கின ஐட்டம் எல்லாத்தையும் வந்து பிரிச்சாச்சு. ஸோ இங்கே இருக்க அந்த ஐட்டம்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எனக்கு என்ன தேவையோ நான் அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து ஒன் டே ஒரு கிட்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 டே ஒரு 4-5 கிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நைட் வெடிக்கிற ஃபேன்சி ஐட்டம்ஸ். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மிஸ் ஆன ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வந்து நம்ம மறுபடியும் ஷாப்பில் போயிட்டு நான் வாங்க போகிறேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்களோட பெஸ்ட்டு ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த சிக்னேச்சர் ப்ராடக்ட். அது வந்து சரக்கு வரல அந்த டைம் நான் போனப்போ. அந்த கிராக்லிங் ஃபவுண்டைன் நம்ம ஆல்ரெடி நைஸ் கிராக்கர்ஸ்லாம் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த ஷார்ட் வந்து இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ நான் போய் அதை வாங்கிட்டு வரேன். அதையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அங்கே போய் வாங்கும்போது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அந்த மிஸ் ஆகிறது அந்த பம்பரம் ஷார்ட் ஒன்று வாங்கணும்னு நினச்சேன், அது மிஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர் வாங்கியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க ஐட்டம்ஸ் தான். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க ஐட்டம்ஸ் தான். இது வந்து நாட்டு வெடி. ஸோ இது வந்து வார்னிஷ் வெடி. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி வெடி 5 பண்டில். ஸோ அசோகா ஃப்ளவர் பாட்டு, அதுக்கப்புறம் சைரன்னு, அதுக்கப்புறம் பேப்பர் ஸ்பெஷல், ஃப்ளவர் பாட்ஸ் டீலக்ஸு, சங்கு சக்கரம் 5 பண்டில், ஃப்ளவர் பாட் மினி, அதிலே அடுத்த சைஸு. ஸோ அதில் ஒவ்வொன்று தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஜெயிண்ட் கிராக்கர்ஸோட ஒரு பண்டில். ஸோ பீகாக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள் கம்பி மத்தாப்பு. ஸோ அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்டு, அதிலே ஒரு 3 பண்டில் இருக்கும், 3 பாக்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது இந்த ஹெலிகாப்டர் ஷார்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம 30 சென்டிமீட்டரு இது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 சென்டிமீட்டரில் கம்பி மத்தாப்பு கலரு. ஸோ 50 சென்டிமீட்டரு ராக்கெட் ஐட்டம்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 வாலா. அதுக்கப்புறம் மேலே கலர் மினி கலர் ஃபைன் பண்ணி பாம்பு. ஸோ இதுவுமே வந்து கலர் ரைனிங் ஷவர் மாதிரி. அப்புறம் இது சைரனு, அது கீழே டீலக்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே நம்ம பார்த்தது. ஸோ இது எல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இது எல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 3000 ப்ளஸுக்கு நம்ம வாங்கின கிராக்கர்ஸு. அது ஒரு தேவையான கிராக்கர்ஸ் மட்டும் எல்லாம் காசு. ஸோ நமக்கு தேவையான கிராக்கர்ஸ் மட்டும் வாங்கிடுவோம். ஸோ எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு வாங்கலை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் ஆன ஒரு 2-3 ஐட்டம் நான் வாங்கும்போது அது வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் கடைசி அந்த வீடியோவில். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க ஆன்லைன் டெலிவரி வந்து ப்ராப்பராக பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெலிவரி வந்து அவங்க பிளான்டு கிடையாது. ஸோ நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் கஸ்டமரோட ரெஸ்பான்சஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஆன்லைன் டெலிவரி கேட்டிருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெலிவரி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஃபைனலாக வந்து இப்போ தீபாவளி லாஸ்ட்டாக வந்ததால் அவங்களால கரெக்டாக பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் பிஃபோராக வந்து அதுக்கு கரெக்டான பிளானிங்லாம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லோக்கலில் அது இல்லாமல் இப்போ இந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட் சரௌண்டிங் இருக்க நாமக்கல், அது மட்டும் இல்லாமல் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஸோ இவங்க இந்த பக்கம் கரூர், ஸோ இங்கே இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம நேரில் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், கொஞ்சம் பெட்டர். ஸோ கொஞ்சம் நேரில் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் ஏற்கனவே ப்ரிஃபர் பண்ணதும் கூட, லோக்கலில் போய் பட்டாசு வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இதே கிராக்கர்ஸை நான் வெளியில் போய் வாங்கினேன் அப்படின்னா ஐம் ஷோர் 5000 ப்ளஸ் எனக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் நான் 3000 ப்ளஸ் நான் பே பண்ணேன் இதுக்கு. இவ்வளோ தான் இந்த இதில். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த மிஸ் ஆன ஐட்டம்ஸை ஷாப்புக்கு போகும்போது நான் அங்கேயே உங்களுக்கு டைரெக்டாக காட்டுறேன். ஸோ என்ன ஐட்டம் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க ஷாப்புக்கு போகலாம் இப்போது.